இப்போ இந்த படத்திலே வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அது ராஷ்மிகாவை தான் சொல்லுவேன். என்ன கேரக்டர்? கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த கேரக்டர் வரவே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அது இல்லாமே படம் நல்லா தான் இருந்தது. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த கதாபாத்திரம் வருது. வந்து கூட வந்துட்டு நான் இது வரைக்கும் எதிர்பார்த்துருப்பேன்ல, அப்பா பர்ஃபெக்டாக ஒரு கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு வேலையும் கிடையாது, டிப்பிக்கலாக அழுதுகிட்டே இருக்கணும், வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு பொண்ணு, ஒன்றுமே தெரியாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணுங்கிற மாதிரியான ஒரு புவர் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம் தான். அந்த பொண்ணு கடைசியில் ஏன் தனுஷோட சுற்றிக்கிட்டே இருக்குன்றதும் நமக்கு புரியல. அது கடைசியாக வந்துட்டு அவங்க வாங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு சொல்லி கிளைமேக்ஸில் குழந்தை தூக்கிட்டு போகிற காட்சியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்யராஜ் இருப்பார், பாக்யராஜ் வேறு இருக்கார் படத்தில். அவர்கிட்ட வந்துட்டு இந்த குழந்தைய கொடுத்து பேரெல்லாம் வச்சுட்டு, குழந்தை பேர் என்ன குபேரா அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க போகும்போது, ஏம்மா நீ எதுக்கு வந்த, பாம்பேக்கு எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டு நீ அந்த தனுஷோட சுற்றிட்டு இருக்கிறியே, உனக்கு என்ன தான் வேலைன்னு உண்மையிலேயே ஆடியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்துட்டு அந்த படத்தினுடைய ஹீரோயின் கதாபாத்திரம் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ஒரு புவரான ஒரு ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம்.